இப்போ என்னோடய பாண்டை க்ளீன் பண்ணுறதுக்காக வெட் வேக்யூம் வாங்கியிருக்கேன். இதை வச்சு என்னோடய பாண்டை இப்போ எப்படி க்ளீன் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ என் பாண்டு வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. பாண்டில் வந்து நிறைய ஸ்லட்ஜ் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த பாண்டு வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். இந்த வேக்யூம் வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாக்ஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து வெளியே வச்சிடுறேன். அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சப்புறம் என்னென்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வேக்யூம் வச்சு பாண்டு பூல் அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். இந்த வேக்யூம் வந்து தண்ணியில் இருக்க ஸ்லட்ஜை மட்டும் தனியாக இந்த வேக்யூம் எடுத்துடும். நம்ம வந்து தண்ணியெல்லாம் மாற்ற தேவையில்லை. இந்த வேக்யூம் வச்சு பண்ணுறதுனால நம்ம தண்ணியை வந்து சேவ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஈஸியாக வந்து நம்ம பாண்டை க்ளீன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் சாமான் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடுறேன். இங்கே இருக்கு. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் டியூப் இருக்குது, வேறு ப்ரஷ் இருக்குது, பைப்பெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேனுவலில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. இப்போ நானே வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இந்த ஃபில்டரை மூடிட்டு சைடில் 2 லாக் இருக்குது. அதை வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். இதில் 2 பைப் இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, ஒன்று வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கிற பைப்பு வந்து அவுட்லெட் பைப்பு, கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற பைப்பு வந்து இன்லெட் பைப்பு. அதை வந்து நம்ம பாண்டுக்குள்ளே போடுறது. இப்போ இந்த லென்த்தியாக இருக்கிற பைப்பை வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். அந்த வேக்யூமில் வந்து மேலே ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஒரு 4-5 க்ளீனிங் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு க்ளீனிங்க்கு ஒவ்வொரு மாதிரி ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் பைப் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டெண்டட் பைப்பை வந்து நான் 1-2 எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எங்கள் பாண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடிக்கு வந்து டீப்பாக இருக்குது. ஸோ இது ஒரு பைப் போட்டால் பத்தாது. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பைப்பு வச்சு பார்க்குறேன், சரியாக இருக்கான்ட்டு பார்த்துக்கலாம். பைப்போட எண்டில் வந்து ஒரு க்ளீனிங் ஃபிட்டிங்கை நான் போட்டுக்கிறேன். ஒரு 2 வேக்யூம் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த வேக்யூமை வந்து ட்ரை வேக்யூமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வெட் வேக்யூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை வேக்யூம்க்காக இந்த பேப்பரில் வந்து பேக் கொடுத்துருக்காங்க. வெட் வேக்யூம்க்கு நெட்டில் பேக் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக இருக்கிற பைப்பை வந்து வேக்யூம் கீழே வந்து ஒரு ஹோல் இருக்குது, அதில் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். 2 எண்டுமே வேறு மாதிரி இருக்கும். சர்க்கிளாக இருக்கிற எண்டை வந்து நான் அந்த வேக்யூமில் ஃபிட் பண்ணிக்கிறேன். இன்னும் 2ல் வந்து இந்த நெட் பேக்கை போட்டு நல்லா கட்டிக்கணும். இந்த மாதிரி நல்லா பைப்பிலிருந்து இந்த பேக் கலண்டு வராத அளவுக்கு நல்லா வந்து நம்ம டைட்டாக கட்டிக்கணும். இப்போ இந்த வேக்யூம் வந்து ஃபுல்லாக நான் அசம்பிள் பண்ணிட்டேன். செடியில் இருக்கிற இலையெல்லாம் வந்து கொஞ்சம் பாண்டில் விழுந்திருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். வேக்யூம் வச்சும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் லைட்டாக எடுத்துடுறேன், உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியும். அதுக்காக நான் கையில் எடுத்துடுறேன். கொஞ்சம் இலையெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் நிறையா செடி மரம்லாம் இருக்கிறதுனால இந்த பாண்டில் வந்து நிறையா இலை விடும். அந்த இலையெல்லாம் வந்து கீழே தண்ணியில் போய் நல்லா வந்து செட்டில் ஆகிடும். அதுவும் இல்லாமல் பாண்டில் வந்து ஃபிஷ்ஷும் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டெல்லாம் வந்து கீழே அப்படியே தண்ணியில் செட்டில் ஆகிருக்கும். செத்து போன ஆல்கையெல்லாம் வந்து இந்த கீழே தண்ணியில் வந்து செட்டில் ஆகிடும். அந்த ஸ்லட்ஜெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இந்த வேக்யூமை நான் வாங்கியிருக்கேன்.
நான் பார்க்க போதெல்லாம் வந்து மேலே இலை இருந்தால் எடுத்து விட்டுடுவேன். இப்போ இந்த பாண்டை க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நிறைய ஸ்லட்ஜு சேர்ந்துருக்கு. அந்த ஸ்லட்ஜெல்லாம் வந்து என்னோடய பம்போட ஃபில்டரில் வந்து நல்லா அடைச்சிக்குது. ஸோ அதனால தான் இந்த வேக்யூம் வாங்கி நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அவுட்லெட் பைப்பை வந்து நான் தண்ணியில் போட்டுக்கிறேன். இந்த பைப்பை வந்து நம்ம தண்ணியில் போட்டும் பாண்டை க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த பைப்பை வந்து கீழே மண்ணில் வந்து நீங்கள் போட்டு விட்டுடலாம். எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் பைப்பை கீழே போட்டால் தண்ணி வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். தண்ணியெல்லாம் வெளியே போயிடும். ஸ்லட்ஜ் மட்டும்தான் பேக்கில் இருக்கும். நம்ம தண்ணியிலே போட்டு நம்ம க்ளீன் பண்ணால் தண்ணி வேஸ்ட் ஆகாது. ஸ்லட்ஜ் மட்டும் தண்ணி அந்த பேக்கில் வந்து தனியாக வந்து நின்றுடும். இப்போ உங்களுக்கு 2 டைப்பையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பவரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்த பைப்பை வந்து பாண்டில் போட்டுட்டு இப்போ க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த வேக்யூம் அந்த லிட்டுக்கு மேலே ஒரு பட்டன் இருக்கும். அதை மட்டும் ஜஸ்ட் ஆன் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை நான் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஹெவி ஆகிடுச்சு. நான் போட்ட உடனே வந்து எல்லாத்தையும் சக் பண்ணிடுச்சு. அந்த பைப்பு வந்து நல்லா தரையில் தொடுற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். ஸ்லோவாக பைப்பை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த பேக்கை வந்து தண்ணியிலே போட்டு க்ளீன் பண்ணால் நம்ம வந்து வேக்யூம் வந்து பாண்டை விட ஹைட்டாக இருக்கிற இடத்துல நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் இப்போ சக் பண்ணுற தண்ணியெல்லாம் வந்து வேக்யூம்குள்ளே போயிட்டு ஸ்லட்ஜு வந்து தனியாக அந்த பேக்கில் வந்துடும். தண்ணி வந்து அப்படியே பாண்டிலே இருக்கும். இப்போ எனக்கு வேக்யூம் வந்து ஹைட்டாக வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. உங்களுக்கு சரியாகவும் காட்ட முடிய மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு அடுத்த டைப் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த அவுட்லெட் பைப்பை வந்து கிரவுண்டில் எடுத்து போட்டுடுறேன். அந்த பைப்பை வந்து நான் செடிக்கு பக்கத்தில் நான் போட்டு விட்டுடுறேன். எதுக்குன்னா இப்போ நம்ம வேக்யூம் பண்ணால் இப்போ இதிலிருந்து நிறைய தண்ணி வரும். நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும் நம்ம வெளியே வச்சுருந்தா. இப்போ நான் மண்ணில் வச்சுருக்கிறதுனால இந்த தண்ணியெல்லாம் வந்து செடிகளுக்கு போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து செடிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ பாண்டுக்குள்ளே இருக்கிற பம்பை வந்து நான் வெளியே எடுத்துடுறேன். பம்பை வந்து ஒரு சேரில் கட்டி உள்ளே போட்டிருக்கேன். கீழே நிறைய ஸ்லட்ஜு டர்ட்டெல்லாம் இருக்கிறதுனால நான் பம்பை டைரெக்டாக போட்டிருந்தேன். பம்பில் இருக்கிற ஃபில்ட்ரு வந்து ரொம்ப சீக்கிரமாக அழுக்காயிடுது. அடிக்கடிக்கு நான் கழுவ வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பாண்டு ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால நான் கை விட்டும் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறேன். போட்ட உடனே நல்லா அழுக்கெல்லாம் சக் பண்ணுது. அதை பாருங்கள், இந்த கிளியர் பைப்பில் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இப்போ எவ்வளோ டார்க் ஆகிடுச்சின்ட்டு. அது அவ்வளோவும் வந்து அழுக்கு தான். வேக்யூம் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையுமே சக் பண்ணிவிடுது. கொஞ்சம் சக் பண்ணி விட்டுட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து வேக்யூம் ஸ்டாப் ஆகிடுது. ஸ்டாப் ஆன உடனே வந்து அந்த ஸ்லட்ஜ் எல்லாம் வந்து வெளியே வருது. நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்லட்ஜ் எல்லாம் வெளியே வந்த அப்புறம் வேக்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பி ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த பாண்டில் வந்து யூவி லைட் ஃபில்டரும் நான் வாங்கி போட்டிருக்கேன். அதுவும் வந்து தண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெய்லி அது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். எப்பயாவது வந்து டீப் க்ளீனும் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபில்டர்லாம் வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண தேவையில்லை. இப்போ நல்லா க்ளீனாக இருக்கிறதுனால ஃபில்டர் வந்து நம்ம எப்பயாவது மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணால் போதும். உங்கள் வீட்டில் செடி இல்லை, வெறும் பாண்டு மட்டும் இருக்குன்னா இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த பைப்பை வந்து ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து திரும்பி பாண்டில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அந்த பேக்கில் பாருங்கள், தண்ணியெல்லாம் வந்து நல்லா வெளியே வருது. ஸோ உள்ளே வந்து ஸ்லட்ஜ் அப்படியே வந்து அந்த பேக்கில் இருந்துக்கும். இந்த பைப்பு வந்து நீங்கள் மண்ணில் வைக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் இதுக்கு வந்து பேக்கெல்லாம் போட தேவையில்லை. நம்ம டைரெக்டாக வந்து அப்படியே போட்டுடலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து அந்த பேக் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ கடைசியில் வந்து இதில் எவ்வளோ ஸ்லட்ஜ் வருதுன்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். நான் இப்போ வேறு ஃபிட்டிங் மாற்றிக்கிறேன். ஒரு ஃபிட்டிங்கில் வந்து நல்லா ப்ரஷ்ஷு மாதிரி இருக்குது. அதை போட்டுட்டா நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைட்லெல்லாம் கொஞ்சம் பாசியாக இருக்குது, அதெல்லாம் வந்து தேய்ச்சி விட்டுடலாம். இந்த பாண்டை க்ளீன் பண்ணுறது இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வேக்யூம் வச்சு பண்ணுறது. ஏன்னா இந்த வேக்யூம் இல்லைன்னா நான் தான் கீழே பாண்டுக்குள்ளே இறங்கி குனிஞ்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப பெரிய வேலை இது. எங்கள் பாண்டு வேறு ரொம்ப சின்னதாக, அதை குனியறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மிஷின் இல்லாமல் நான் க்ளீன் பண்ணால் கிட்டத்தட்ட அரை நாள் எனக்கு எடுத்துடும். இதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். பேக் பெயினே எனக்கு வந்துடும். இந்த வேக்யூம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப டைம் சேவ் ஆகுது. இப்போ இந்த பம்போட ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணி திரும்பி எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது இந்த ஃபில்டரில். ஸோ இதை தண்ணி ஊற்றி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்.
யூவி லைட் ஃபில்டரை வந்து போன வாரம் தான் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அதை க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த சின்ன ஃபில்டரை மட்டும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டால் போதும். இப்போ இந்த ஃபில்டரை வந்து பம்பில் போட்டுடுறேன். இப்போ இந்த பேக்கில் இருக்கிற ஸ்லட்ஜி எடுத்து நான் செடிகளுக்கு போட்டுடுறேன். இந்த ஸ்லட்ஜி வந்து ரொம்ப நல்லது செடிகளுக்கு வந்து. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஸ்லட்ஜெல்லாம் போய் ஃபில்டரில் போய் நல்லா அடைச்சிக்குது. ஸோ அடிக்கடி நான் வந்து ஃபில்டரை கழுவ வேண்டியதாக இருக்குது. இனிமேல்ட்டு ஃபில்டரில் வந்து அந்தளவுக்கு ஸ்லட்ஜி போய் அடைக்காது. இப்போ இந்த பாண்டில் இருந்த ஸ்லட்ஜெல்லாம் வந்து இந்த வேக்யூம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து நான் செடிகளுக்கு போட்டுடுறேன். பாண்டில் வந்து ஆல்கையும் கொஞ்சம் இருந்தது. வின்டர் டைமில் வந்து பம்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் ஆல்கையெல்லாம் வளர்ந்துருந்தது. நான் ப்ரஷ்ஷை வச்சு அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாண்டை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. தண்ணி வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. சைடில் மட்டும் கொஞ்சம் ஆல்கே இருக்குது. வின்டரில் வந்து நான் யூவி ஃபில்டர் ஆஃப் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் ஆல்கே வளர்ந்துருக்கு. இப்போ தான் நான் வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இருக்கிற ஆல்கேலாம் வந்து செத்து போயிடும். யூவி ஃபில்டர் இப்போ ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால ஆல்கேயும் இனிமேல்ட்டு வளராது. இதுக்கப்புறம் இந்த பாண்டில் வந்து அல்லிச்செடி எடுத்து போடணும். அல்லிச்செடியெல்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ்லேருந்து இப்போ தான் நான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். வேறு தொட்டியில் எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் இந்த பாண்டில் எடுத்து போட்டுடுவேன். இன்றைக்கி என்னோடய பெரிய வேலையை வந்து ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணி முடிச்சிட்டேன். பாண்டு க்ளீன் பண்ணணுன்னா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ரொம்ப வேலையாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து. இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாக நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.